ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கோழி 21 நாள் அடை காத்து குஞ்சு பொரித்து அது குஞ்சுகளுக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்லி வளர்க்குதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த கதையை பார்ப்போம். தாய்க்கோழியின் அறிவுரை. ஒரு கிராமத்தில் ஒரு அழகான தாய்க்கோழி இருந்தாள். அவள் முட்டையிட்டு 21 நாள் முட்டையை அடைகாத்து அழகான குஞ்சுகளை பாதுகாப்பாக பொரித்தாள். அவள் அவற்றை எப்போதும் அன்புடன் கவனித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் குஞ்சுகள் எல்லாம் வெளியே விளையாடி கொண்டிருந்த போது வானத்தில் ஒரு பறவை பறந்து செல்லும் காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டன. அம்மா, நாம ஏன் அந்த பறவையை போல பறக்க முடியாதா? அந்த பறவைகள் மாதிரி நாமும் பறக்கணும் என்று குஞ்சுகள் கேட்டன. அந்த நேரத்தில் ஒரு பூனை அருகே வந்து குஞ்சுகளை பிடிக்க முயன்றது. தாய்க்கோழி உடனே ஓடிப்போய் தனது இறக்கைகளின் கீழ் குஞ்சுகளை மறைத்தாள். குட்டி குஞ்சுகள் பயந்துவிட்டு தாய்க்கோழியின் அருகே ஒதுங்கின. தாய்க்கோழி மெதுவாக புன்னகையுடன், குஞ்சுகளே, நமக்கு சிறகுகள் இருக்கிறது, ஆனால் நம்மால் சிறிது தூரம் மட்டுமே பறக்க முடியும். பறவைகள் மாதிரி வானத்தில் பறக்க முடியாது. ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நம்மால் நமக்கு தேவையான உணவை கண்டுபிடிக்கவும் முடியும், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளவும் முடியும். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது என்று கூறினார். அந்த குஞ்சுகள் அதை புரிந்து கொண்டன. நீதி: ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. அதை உணர்ந்து அதனை பயன்படுத்தி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். குழந்தைகளே, இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.